கொடுத்தது பிடிக்கல, அதான் உன்கிட்ட காஃபி கேட்டாரு. அண்ணனுக்கு அபி மேல இருக்கிற வெறுப்பை யூஸ் பண்ணி அபி அந்த வீட்டை விட்டு ஈஸியா வெளியே அனுப்பிடலாம். நீ சொல்றதும் சரிதான். ஸ்ரீஜா, என்ன யோசிக்கிற? அண்ணனுக்கு போய் காஃபி போடு. அண்ணனுக்கு ஐஸ் வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். மா, எனக்கு தான் காஃபி போட தெரியாதே. எனக்கு மட்டும் போட தெரியுமா என்ன? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அபி காஃபி போட்டு வச்சிருப்பா, அதுல இருந்து ஊத்தி கொண்டு வந்து கொடு. அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், போ. சரி. மாமா, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். டிஃபன் எடுத்து வைமா. சரிங்க மாமா. ஓய், என்ன அத்தே மயக்கின மாதிரி மாமாவையும் மயக்கலான்னு பாக்குறியா? இத பார், சீதாவை வேணா நீ ஏமாத்தலாம், எங்க அண்ணனை எல்லாம் ஏமாத்த முடியாது. எங்க அண்ணனை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன். என்னம்மா, சஞ்சீவ் காஃபி சாப்பிடலையா? இல்லத்த, அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா? சரி, என்கிட்ட கூட நீ போமா. இந்தாப்பா காஃபி. நல்லா இருக்கா? நீ போட்ட காஃபி எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்கு? சூப்பரா இருக்கு. இது நான் போட்டது இல்ல, அபி போட்டது. அப்ப ஏண்டா மன்னிக்க மாட்டேன்ற? சஞ்சீவ், நீ நல்லவன் தான், அவளை மன்னிச்சு நீ ஏத்துப்ப. ஆனா உன்னோட ஈகோ அவளை மன்னிச்சு ஏத்துக்க விடாம தடுக்குது. உன்னோட ஈகோக்காக நீ அவளை ஒதுக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணோட மனச கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை தப்பா வளர்த்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. நீ அபிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டீனா ஒரு அம்மாவா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ண அனு எதிர்பாராத விதமா இறந்துட்டா. அனு இறந்தது நம்ம கைய மீறின விஷயம். அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கும் சஞ்சீவுக்கு நடுவுல இருக்கிற லவ் எவ்வளவு டீப் ஆனதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி. உங்க அளவுக்கு டீப்பா என்னால கூட அணுவை லவ் பண்ண முடியல. நானும் அனுவும் ஒண்ணு சேர்றதை விட நீயும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்றதுதான் முக்கியம்னு எனக்கு அப்ப பட்டுச்சு. அதான் ஸ்ரீஜா கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். எப்ப குடுக்கணும்னு எனக்கு தெரியும். போடி. ஸ்ரீஜா, எப்படியும் நீ உன் புருஷனுக்கு காஃபி கொடுக்க மாட்ட, குடுக்கறவளையும் ஏண்டி திட்டுற? மா, அவ சந்தோஷுக்கு காஃபி குடுக்கறாளா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. காஃபி மட்டும் இல்ல, இப்படி எல்லா விஷயத்திலுமே ஏண்டி இத செய்யறேன்னு சண்டை போடணும், ஏண்டி இத செய்யலன்னு சண்டை போடணும். அவளை ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கணும். அப்பதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். நீ எனக்கு பொண்ணா இருக்கிறத விட நான் உனக்கு அம்மாவா இருக்கிறத நினைச்சு பெருமையா இருக்குடி. இருக்கிற பிரச்சனையில சம்பிரதாயம் சடங்குன்னுகிட்டு. சரி, நமக்கு என்ன போச்சு, ஸ்ரீஜாவை கூப்பிடுவோம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. அது இதுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வராம இருந்துட்டல. ஐயோ, அப்படிலாம் இல்ல ஸ்ரீஜா, ரொம்ப முக்கியமான வேலை, அதான் வர முடியல. சாரி ஸ்ரீஜா. சரி, ஓகே. ஆனா வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரணும். ஓகே? கண்டிப்பா என் வைஃபை கூட்டு வரேன். ஓகே, பாய். பாய். இந்தாடி. என்ன இது? என்னடி? அது தெரியுது. எது? பொதுவா 2 விஷயத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க.
ஒண்ணு நல்ல காரியத்துக்கு, இன்னொன்னு யாரையாவது தலை முழுகிறதுக்கு. நான் இப்போ தலை முழுக போறேன். அவ யாரு தலை முழுக போறேன்னு நக்கல சொல்லிட்டு போறான் பத்தியா? என்ன தானே அவன? ஏய், நீ டென்ஷன் ஆகாத ஸ்ரீஜா. செத்த பாம்பா அடிச்சா என்ன, அடிக்காம இருந்தா என்ன? சொன்ன சொல்லிட்டு போட்டோம். நமக்கு சொத்து தாண்டி முக்கியம். காரியத்துல கண்ணா இரு. கூல் கூல். வச்சுக்கிறேன். வச்சுட்டு போன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு இங்க நிக்கிற? இல்ல அத்தை இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கேக்குறேன்ல, என்ன சொன்னாங்க? நானே உனக்கு என்ன தேய்ச்சி விடணுமா? இந்த பாரு, நம்ம ஹஸ்பண்ட் வைஃப்ன்றதெல்லாம் ரூமுக்கு வெளியே, வெளி உலகத்துக்கு மட்டும்தான், நமக்குள்ள இல்ல, இந்த ரூமுக்குள்ள இல்ல. இத நல்லா ஞாபகம் வச்சுட்டு எங்கிட்ட இருந்து பேசு. போ. ஐயோ ஐயோ சஞ்சீவ், அடிபட்டுச்சா? ஐயோ கை கொடு. கை கொடுக்கற சாக்குல என்ன தொடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. பக்கத்துல வந்தனும் அவ்வளவுதான். தூரமா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். காலம் என்கின்ற காற்று ஓங்கி அறைகின்ற போது வாயை திறக்காத நாற்று வரட்டு சிரிப்பொன்று போடும். இது அழியாத கோலம், வலியோடு வாழும் யார் அறிவார்? இவை உதிரா. இதுக்கு முன்னாடி அவன் ரூமுக்கு வந்தே இருந்தே போனேன். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சிருவேன். ஏமாமா? ஐயோ ராமா, உனக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆயிருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். 7 கழுத வயசாச்சு. இதெல்லாம் எங்க புரிய போகுது உனக்கு? நீங்க மாமா தானே? ஏய், அக்கா புருஷன் தானே? ஆமா. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. 2K கிட்ஸ்ல கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. நான் 80 கிட்ஸ் இன்னும் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 65 கிட்ஸ் தானே? புரிஞ்சுக்குங்க. சரிடா, கவலைப்படாத. உங்க அக்கா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிடுவோம். மாமா, அது கூட ஒரு பொண்ணு வேணும் மாமா. பொண்ணு எல்லாம் தேவையில்லடா, ஒரு கிழவி இருந்தா போறோம். கிளவியவா? அதுக்கு ஏன் புடவை தான் கிடைச்சதா? ஓ, இது ஓம் புடவையா? அது கூட அதான் முடிஞ்சிருச்சுல்ல. ஒரு 2 நிமிஷம் புடவைய விடு. சொல்றல விடு. என்ன சத்தம் கேக்குது? விடுங்கறல. ஏய், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது. என் புடவைய விடு. ஐயோ, சொல்லிட்டேன்ல நானு. புடவைய விடு. என் புடவைய விடுன்னு சொல்றேன். ஸ்ரீஜா, என்ன பண்ற? பெரிய மாப்பிள்ளை பகல்லே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதுவும் வில்லி கூட. என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம அப்படி போய் ஒளிஞ்சுக்கலாம். விடுன்னு சொல்றல. என்னோட புடவை குடு குடு குடுன்னு சொல்றேன்ல. சும்மா இந்தா உன் புடவை. ஆயில் பாத் பாத்ரூம்லயா இல்ல பெட்ரூம்லயா? மாமா, நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. என்னது? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா? அப்ப உள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சே, அதுவா? ஸ்ரீஜா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அவ உனக்கு என்ன தேய்ச்சி விடலையா? யாரும் எதுவும் பண்ணல. நானே தான் தேய்ச்சி குளிச்சிட்டு வரேன். நினைச்ச மாப்ள, ஸ்ரீஜாவாவது உனக்கு என்ன தேய்ச்சி விடுறதாவது? ஏண்டா நீயே தனியா என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எதுக்குடா குளிக்கணும்? உண்மையான ஆயில் பாத்து. ஏண்டா பாலா படத்து ஹீரோ மாதிரி இருக்கிற அவனுக்கு விக்ரமன் படத்து ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு.
விக்ரமன் படத்து ஹீரோமா இருக்க உனக்கு மெகா சீரியல் வில்லி மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு. என்ன காம்பினேஷனோ போ. சரி மாமா குளிக்க போறேன், வரியா? டவல் எடுத்து கொடுக்க சொன்னேன்டா, ஆளப்பாரு. இவருக்கு டவல் வேற எடுத்து கொடுக்கணும். காளி சொல்றத வச்சு பார்த்தா சஞ்சீவும் அபியும் சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு. இப்படியே போனா அந்த அபி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சதுல இருந்து 10 மாசத்துல புள்ளைய பெற்றுவா போல இருக்கு. கோவத்துக்கு அபி என்ன பண்ணாலும் சஞ்சீவ் அவளை ஏத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த அபி ஒரே நாள்ல அவனை பழையபடி லவ் பண்ண வச்சுட்டா. தப்பு பண்ணிட்டமா. அந்த அபிய நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் டி? அபியையும் சஞ்சீவையும் பிரிக்க நம்ம முன்னாடியே தான் பிளான் பண்ணிருக்கணும். இப்ப டூ லேட். ஒரு லேட்டும் இல்லமா. ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா தானே, அத முதல்ல தள்ளி வைப்போம். அதுக்கப்புறமா அந்த அபியையும் சஞ்சீவையும் நான் பிரிக்கிறேன். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்ன அவருக்கு கை இல்ல, வேணுங்கிறத அவரே போட்டு சாப்பிட வேண்டியதானே. டென்ஷன் ஆகாத ஸ்ரீஜா. இந்த வீட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா எங்க அண்ணனோட சப்போர்ட் வேணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி. அதுக்காக உங்க அண்ணன் எனக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இனிமே ஏதாவது வேலை சொன்னாருன்னு வை, நீ செத்த. ஐயோ நானா? ஏண்டி? பின்ன நீ தானே அவருக்கு சப்போர்ட் பண்ற. அவர் எனக்கு வேலை சொல்லும் போதெல்லாம் அப்படியே எனக்கு வெறுப்பா வருது. ஏய், அவர் ஒன்ன வெறுப்பேத்தலடி, அந்த அபிய வெறுப்பேத்துறத நினைச்சுக்கிட்டு நம்மள வெறுப்பேத்துறாரு. என்ன பண்ணி தொலைய? என்னம்மா பேசிட்டே இருக்க, சட்னி எடுத்து வை. ரொம்ப நன்றி சம்பந்தி. ஏன் பொண்ணுக்கு நான் செய்யறதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? அப்போ நான் வரேன் சம்பந்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஜோசியர் வரட்டும், சாந்தி முகூர்த்தத்துக்கான நாளை குறிச்சதுக்கு அப்புறமா போலாம். இல்ல சம்பந்தி, சாதாரணமா அபியோட கல்யாணம் நடந்திருந்தா நான் இங்க எத்தனை நாள் வேணாலும் இருந்திருப்பேன். அனு வேற இப்ப நம்ம கூட இல்ல, அவர் வேற வீட்டுல தனியா இருக்காரு. அவரை ரொம்ப நேரம் தனியா விட முடியாது சம்பந்தி. சரி சம்பந்தி, நான் போயிட்டு வரேன் சம்பந்தி. ஆமா, அபி எங்க? அதோ வெளியில இருக்கா. ஓ, நான் நம்ம வீட்டுக்கு தானே போறேன். அப்பப்ப வந்து பாத்துப்பேன். நீ என் செல்ல பொண்ணு. நீ மாப்பிள்ளை அத்தைக்கு தொல்லை கொடுக்காம நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? ஆமா, அழுமுஞ்சி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு டிராமா பண்றாளுங்க. இதுங்கள அப்படி கொன்னுடலாம் போல இருக்கு. சின், அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறியா? அப்படியே வாய் மேலே குத்திடுவேன். அவங்க பாசமா இருக்கிறது உனக்கு டிராமாவா தெரியுதா? வில்லி கேரக்டர் பண்ற உனக்கு ஹீரோயின் பாசம்லாம் எங்க இருந்து புரிய போகுது? நீ பாரு, நான் ஒண்ணு பண்றேன். பாசமலர் சீடி ஒண்ணு 10 வாங்கி தரேன். 10 தடவை உட்கார்ந்து பாரு, அப்பதான் உனக்கு பாசம் என்னன்னு புரியும். வாங்க போற பாரு. அப்ப நான் போயிட்டு வரேன் அபி. வரேன் சம்பந்தி. வரேன். வாங்க. கொடுப்பா. வரேம்மா. வரேன். வரேன் சம்பந்தி. காசு வேணும்னா மாமா கிட்ட கேளு. டேய் காளி, மாமா நான் இல்லம்மா, என் மாமா உன் அண்ணன். ரொம்ப ஓவரா பேசுற நீ. இரு, எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்குறேன். அண்ணே, இங்க பாருங்க இந்த காளிய. ஏய் காளி, என்னடா பிரச்சனை? மாமா, சிந்து வீட்டுக்கார எங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்த மாமா. அதான் என் பங்காளி, வேற ஒண்ணும் இல்ல மாமா. சாப்பிட வரேன். ஏய் சிந்த், போட்டா குடுக்குற, இரு வரேன். ஏய், இந்த பேக் யார் எடுத்துட்டு போவா? உள்ள எடுத்துட்டு போய் வை போ. போறேன். ஆனா இந்த பார்சலை மட்டும் பிரிக்கவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இது உனக்கு தான். முதல்ல இவனை பார்சல் பண்ணி அனுப்பணும். வலிய பேசுறான், எதுக்கு வம்பு? ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம். வணக்கம். என்ன ஜோசி கும்பிட்டுக்கிட்டு நம்மளாம் அப்படியே பழகணும்? கைய கொடுங்க. பழகிருக்கோமா? கைய கொடு. ஜெயசிர, நாள் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, எவ்வளவு சீக்கிரம் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். என்ன?
அப்படியெல்லாம் பண்ணா அது தர்மம் இல்ல. நியாயம் தர்மம் பார்க்க கூடாது ஜோசியர. கைக்குள்ள பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. என்ன இவன் ஃபர்ஸ்ட் நைட் சீக்கிரம் வைன்னு சொல்லி பணம் தரான், சிந்தாமணி ஃபர்ஸ்ட் நைட் லேட்டா வைன்னு சொல்லி பணம் தந்திருக்காங்க. என்னதான் நடக்குதுங்க? என்ன நடந்தா நமக்கு என்ன? நமக்கு இன்னைக்கு பண மழை பொழியணும் ஜாதகத்துல இருக்கு. ஓகே. அந்த காலத்திலேயாவது மசாலா டப்பில 50-100ன்னு போட்டு வச்சிருப்பாங்க, ஆட்டை போடலாம். இப்ப அங்கேயும் வைக்கிறது இல்ல. இன்னைக்கு செலவுக்கு என்ன பண்றது? மாமா பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டுற வேண்டியதான். மாமா மாமா. சுமதி, சொல்லுங்கம்மா. ஆமா சரசெங்க? சரசு, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன். என்ன விஷயமா? எதுக்காக கூப்பிட்டீங்க? உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு லீவு, நீங்க போலாம். சுமதி எங்க போனாங்க? 2 பேரையுமே காணமே. எங்க போனாங்க? அபி, அது வராத. வாமா. அத்தை, என்னத்த? இல்ல, இந்த சரஸ்வதி சுமத்தியும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். நீ பாத்தியா? இல்லையா அத்தை, நானும் பாக்கல. வீட்ல நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? நான் சொல்றேன் அத்தை. அத்தை, ஸ்ரீஜா, உனக்கு தெரியுமா அவங்க எங்க? பாத்துக்கிறேன். இல்ல அபி, அத்தனை பேருக்கு இப்படி வேண்டாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. மாடி செக்குல போய் தானா கழுத்துல கயத்தை மாட்டிக்கிட்டு நானே செக் இழுக்கிறேன்னு சொல்லுது. மா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இனி போக போக பாரு அபிய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போறேன்னு. தேடுற பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்க ஒய்ஃபா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ சொல்ற மாதிரி ரூம்மேட்டோ இல்ல ஸ்ட்ரேஞ்சரோ கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். என் ஷர்ட்டை காணும். இதுவான் பாரு. உன்னை யார் என் ஷர்ட் அயன் பண்ண சொன்னது? இல்ல, சுருக்கமா இருந்துச்சு, அதான் அயன் பண்ண. சஞ்சீவ், ஏன் இந்த சட்டையை போடாம வேற டிஷர்ட் போட்டுக்கிட்ட? நீ அயன் பண்ண ஷர்ட் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இனிமேல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கு சம்பந்தப்பட்ட வேலை ஏதாச்சும் பார்த்த அவ்வளவுதான். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? ராணி மாதிரி அழகா இருக்கடி. வர கெஸ்டுங்களுக்கு நீ போட்டிருக்கிற நகையே சொல்லும், சீதாவுக்கு அடுத்து இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் உனக்கு தான். எப்படி? சீதா செத்ததுக்கு அப்புறமா? வேற என்னடி பண்ண முடியும்?
அதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரம் என் கைக்கு வர மாதிரி நான் செஞ்சு காட்டுறேம்மா. பொண்ணுன்னா என் பொண்ணுதான். சரி சரி சீக்கிரம் வா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, வா போலாம். வா. அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன். என்ன அபி ஃபங்க்ஷன், அதுவுமா இப்படி கழுத்துல ஒரு நகை நட்டு கூட இல்லாமலா இருப்ப? பரவாயில்ல அத்தை. என்ன பரவாயில்ல? நீ இந்த வீட்டு மருமக, இப்படியா இருக்கிறது? என் கூட வா. அத்தை வா. இதுக்கப்புறம் நீ அபி பக்கத்துல நின்னா நீ தாண்டி பிச்சைக்காரி மாதிரி தெரியுமா? சாரி ஸ்ரீஜா, என்னோட டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுடி. மா, இந்த வீட்டு மூத்த மருமக நான் தான். அபி கழுத்துல இருக்க நகைய எப்படி ஏன் கழுத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். காலையில இருந்து நீ நிறைய வேலை பார்த்துட்ட. இனி ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க கூடாது. ஐயோ அத்தை, வந்தவங்களை யாரு கவனிக்கிறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபுட் சப்ளை பண்ண கேட்டரிங் ஆளுங்கள வர சொல்லிருக்கேன், அவங்க பாத்துப்பாங்க. உனக்கு இருக்கிற ஒரே வேலை இப்படியே அழகா போய் சஞ்சீவ் பக்கத்துல நின்னு போட்டோக்கு போஸ் குடுக்கறது, சரியா? சரிங்க அத்தை. இப்போ நடக்க போற ஃபங்க்ஷன்ல இந்த பிரவுன் சுகரை அபிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுக்க போறேன். அப்புறம் அபி ஒரு ஆட்டம் ஆடுவா பாரு. அந்த ஆட்டத்தோட அபியோட மானம் மரியாதை எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். அசிங்கப்பட்டு நிப்பா. அத பார்த்து அத்தை மான மரியாதை போய் கூனி குறுகி நிப்பாங்க. அந்த பரம்பரை நகைய அபிக்கு போட்டதுக்கும் அத அவ வாங்கினதுக்கும் 2 பேருக்கும் இதுதாமா சரியான தண்டனை. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எங்க மாப்பிள்ளைங்களை வாழ்த்திட்டு போனோம். சரிங்க சார். அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸ்ரீஜா இங்க வா. என்னம்மா? இது என் பொண்ணு ஸ்ரீஜா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கேன். அத்தை வராங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, எங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பாத்துப்பா. இப்படி தனியா நிக்கிற? நீ இப்படி நின்னா கெஸ்ட் எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன பண்ணணும் சித்தி? வந்தவங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடு, அவங்கள பார்த்து கவனி. இல்ல அத்தை தான். உங்க அத்தை 1000 சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட நாம கவனிக்காம இருக்க முடியுமா? போமா, போ போய் கவனி போ. சரி போ. அபி என்னங்க வேலைக்காரி மாதிரி ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கா? இவனே அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவ்வளவு விருப்பப்பட்டு கொடுக்கறா, தப்பு இல்ல. நான் விடு. நீ சொன்ன மாதிரி அவ வேலைக்காரி ஆயிட்டா. அவ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத அப்பப்ப அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா? அப்பதான் அவ அடங்குவா. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இதுக்கேவா இப்ப பாரு. பெருமையா வேற பேசிட்டு இருக்கா. என்ன கொடுமை எல்லாம் நடக்குது. மா, இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அவ்வளவுதானே. சீதாவுக்கு ஆள் இருந்தா நமக்கு ஆள் இருக்காதா? இப்ப பாரு. இங்க வாங்க வாங்க. இங்க பாரு, நான் சொன்னேன்ல அதே மாதிரி செஞ்சுட்டு போ போ. எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது யாரு உங்க சின்ன மருமகளா? ஆமா. எது அந்த குடும்பமே நாடகமாடி சஞ்சீவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலே அந்த பொண்ணு தானே இப்ப? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஒரு பொண்ணோட மதிப்பு அவ போட்டிருக்கிற நகையில இல்ல, அவ குணத்துல இருக்க. ஒருத்தரோட குணம்தான் அவங்க ஏழையா இல்ல பணக்காரங்களான்னு முடிவு பண்ணும். அந்த விதத்துல என் மருமக குணத்துல கோடீஸ்வரி. என்னதான் இருந்தாலும் மீனாட்சியை நீங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது. அதானே, உன்னை விட்டுட்டு அவளை மட்டும் சொல்றேன் பாரு. நீலவேணி, நீ உன் வீட்டுக்கு மூத்த மருமக தானே? ஆமா. ஒரு காஃபி எப்படி போடணும்னு தெரியுமா? தெரியாதுல்ல? நீ இப்ப குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ் அதுல இருந்து இங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் தனியால சமைச்சது யார் தெரியுமா? என் மருமக அபி. ஸ்ரீஜா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி திடீர்னு தனியா வந்தா கெஸ்ட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இதுக்கு மேல என்னமா நினைக்கணும்? அதான் அத்தா அபிய பாராட்டி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே. அந்த அபிய அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறேன் பாரு. சரி, செத்தடி நீ இன்னைக்கு. என்ன பண்ணலாம்? சீதாவை எப்படி வெளியே அனுப்பலாம்? ஹலோ ஹலோ, அது கோயில புதுப்பிக்கிறது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்ப கோயிலுக்கு வரீங்களான்னு கேட்கலான்னு தான். சாமி விஷயத்தை தள்ளிப்பட முடியுமா? நான் உடனே கிளம்பி வரேன். ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. என்னங்க, நம்ம ஐயர் கோயில புதுப்பிக்கிற விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீதா, இவ்ளோ பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப பார்த்து கோயிலுக்கு போணும்ங்கற. கோவில் விஷயங்க. நான் போய் கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். சரி, உன் இஷ்டம். சம்பந்தி, நீங்க இருங்க, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேனா? எப்படியாவது அபியை குடிக்க விடாம தடுக்கணுமே. ஏய் ஸ்ரீஜா, கீழே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? போமா. கீழே என்ன நடக்க போகுது? அவ ஆட்டோ இதோட க்ளோஸ். டேய், என்னடா இதெல்லாம்? இவன் என்ன பண்ணான்னு சொல்றதுக்கு என் நாக்கு கூசுதுப்பா. சஞ்சீவ், கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாதுப்பா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஸ்ரீஜா என்ன பண்ணன்னு நான் சொன்னா நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க. மாப்ள, அப்படி என்ன பண்ண இவ? மாமா, அபிய அசிங்கப்படுத்த கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து கொடுக்க பார்த்தா.
சொல்ல தேவையில்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போங்க. என்ன சீதா இது? வாங்க சார், வாங்க அப்படி போங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டா. அதை கேட்டுட்டு சஞ்சீவ் எதுவுமே பேச முடியாம அவமானப்பட்டு நின்னுட்டான். தான் புருஷனை எல்லாரும் முன்னாடியும் நீ ஒரு வேஸ்ட், வேலை இல்லாதவன்னு சொல்லும் போது அதை கேட்கும் போது அபி மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். எல்லாத்துக்கும் நான் பண்ண தப்புதான் காரணம். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இந்த பால். நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீ எனக்காக எதுவும் பண்ண வேணான்னு. இப்ப எதுக்கு இந்த பால்? அப்படியே இந்த பாலை கொண்டு வந்தாலும் நான் குடிப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கிற? ஓ, இந்த ஃபங்க்ஷன்ல நான் உன்னை சப்போர்ட் பண்ணதை வச்சு மனசு மாறி உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டல? நான் ஒன்னும் புத்தர் இல்ல, சாதாரண மனுஷன் தான். இந்த ஃபேக்கா லவ் பண்றவங்க மன்னிச்சு என்னாலலாம் ஏத்துக்க முடியாது.